நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும். காலியான ரோடு, 2 பக்கமும் அடர்ந்த காடு. அந்த ரோட்டுல வேகமா ஒரு கார் காத்த கிழிச்சிட்டு வந்துட்டு இருக்க. அந்த காரை ஓட்டிட்டு வரவன் தான் சரவணன், எஸ்கே குழுமத்தோட உரிமையாளன். நகரத்திலேயே பெரிய பணக்காரன். அவனுக்குன்னு யாரும் இல்ல. அவனோட துக்கம், அவனோட சந்தோஷம், இது எதையுமே பங்கு போட்டுக்க அவனுக்குன்னு ஒரு சொந்தம் கூட இல்ல. சின்ன வயசுலயே அவனோட அப்பா அம்மா ஒரு விபத்துல உயிரை விட, அந்த நிறுவனத்துக்கே விசுவாசியா இருந்த ராமமூர்த்தி அவனையும் அவனோட சொத்துக்களையும் பாதுகாத்தாரு. சரவணனோட படிப்பு முடிஞ்ச உடனே அந்த கம்பெனி அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு மொத்தமா அதுல இருந்து விலகிட்டாரு ராமமூர்த்தி. இவ்வளவு பணம் இருந்தோ என்ன புண்ணியம், அன்பா அரவணைக்க அம்மா இல்லையே, துவண்டு போகும்போது தூக்கி விட சொந்தம் இல்ல, இது எதுவுமே இல்லையேன்னு வருத்தப்பட அவனுக்கு துன்பமும் வரல. யாருமே இல்லைன்னு கவலைப்பட நேரமும் இல்ல. ஆனா எல்லாத்தையும் அவனுக்கு புரிய வைக்கிற நேரம் வந்துச்சு. அத புரிய வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அவன் எங்க போறான்னு தானே நினைக்கிறீங்க? நம்மள பாதி பேர் உச்சபட்சமா எல்லா கஷ்டத்துக்கும் எது தீர்வுன்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக தான், தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக. சிலருக்கு அத பண்ணிக்க கூட தைரியம் இல்ல. கார்ல சரவண சோகத்தோட மொத்த உருவமா இருந்தான். கண்ணுல நிக்காம வழியிற கண்ணீர், எங்க போறோன்னே தெரியாம ஒரு பயணம். கார் ஓட்டிட்டு போனவன் அந்த காரை மண் ரோட்டுக்கு திருப்ப நேரா ஒரு ஏரிக்கரை கிட்ட போய் நின்னுச்சு. கார் விட்டு வெளியில வந்தவன் நேரா அந்த ஏரிக்கரை மேட்டுல உட்கார அவனோட வாழ்க்கையில நடந்த சோக பக்கத்தை புரட்டி போட ஆரம்பிச்சான். சந்தோஷமான பக்கத்தை தேட அம்மா அப்பாவோட அந்த சந்தோஷம் மொத்தமா மறைஞ்சு போச்சு. இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? கஷ்டம் வந்தா யார்கிட்ட போய் சொல்லி அலறது? இவ்ளோ சொத்து சேர்த்து வச்சுவங்க என்னை சுத்தி 4 நல்ல மனுஷங்களையாவது விட்டுட்டு போயிருக்கலாம். மூர்த்தி அங்கிள் மட்டும் இல்லைன்னா நான் இப்ப ஒண்ணுமே இல்ல. என்ன வாழ்க்கடா, ஒருத்தர் கூட நமக்குன்னு இல்ல. எல்லாம் பொய்யான மனுஷங்க, தேவைக்கு பழகிட்டு தேவை முடிஞ்சதும் விட்டுட்டு போற சுயநலவாதிங்க. இப்படிப்பட்ட இடத்துல வாழ்றதுக்கு சாகிறதே மேலு. சி, என் பொறுப்பு இவ்ளோ கேவலம் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த சோகத்தையும் வாய் வழியா சொல்லி கண்ணுல கண்ணீரோட வருத்தப்பட்டவன் எழுந்து ஏரி மதில் மேல நின்னு வாழ்க்கைய முடிச்சுக்க முயற்சி பண்ண, தம்பி யாரப்பா அது, நில்லுப்பா அப்படின்னு ஒரு குரல் அவனை தடுக்க சரவணன் திரும்பி பார்த்தான். அந்த பெரியவர், தம்பி யாருப்பா நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் மதில் மேல நின்னுக்கிட்டு? சரவணனுக்கு இருட்டில் அவரோட முகம் சரியா தெரியல. அவன் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க அந்த பெரியவரு, என்ன தற்கொலை பண்ணிக்க வந்தியா? சரவண ஆச்சரியமா அவரை பார்க்க அந்த பெரியவர் சரவணனை வலுக்கட்டாயமா அங்கிருந்து அழைச்சிட்டு வந்தாரு. உடனே ஆச்சரியத்திலிருந்து வெளியில வந்த சரவண, என்ன விடுங்க, தற்கொலை தான் பண்ணிக்க போறேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எதுக்கு என்னோட வாழ்க்கையில தேவையில்லாம குறுக்க வர்றீங்க? அந்த பெரியவரோ, நான் குறுக்க வர்றேன்னா பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோ, ஆண்டவன் கொடுத்த உசுறு, உன் தாய் தந்தை கொடுத்த உடம்பு, இதை அழிச்சுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஐயோ பெரியவரே, உங்க உபதேசம் எல்லாம் போதும், நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இனிமே நான் வாழ்றதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விடுங்க. சரவணன் விடாப்படியா இருக்க அந்த பெரியவர், நீ சாக போறேன்னு முடிவாயிடுச்சு, சந்தோஷம், இதுக்கு மேல நான் ஏன் உன்னை தடுக்க போறேன்? சாவறது தான் சாவற, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், வாங்கி தெரியாப்பா, உனக்கு புண்ணியமா போகும். சரவண மனசுக்குள்ள, யார் இவரு, இவரை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு, சாகரேன்னு சொல்லிட்டு இருக்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாக சொல்றாரு, வேற எங்காவது போய் செத்துருக்கலாம், இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஐயா தயவு செஞ்சு என்ன நிம்மதியா சாக விடுங்க ஐயா, ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன், நீங்க வேற. டேய் தம்பி, முதல்ல தடுத்தேன், நீ கேட்கல, சரி உன்னோட இஷ்டப்படி போன்னு விட்டாச்சு, நீ தாராளமா சாகலாம், சாகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு தானே கேட்டேன், உன்னோட சொத்தையா கேட்டேன், வாங்கி கொடுப்பா. அந்த பெரியவர் பாவமா கேட்க சரவணனும், சரி வாங்க வாங்கி தரேன், இந்த நேரத்துல ஏதாவது கடை இருக்குமா, இங்க பக்கத்துல கடை ஏதாவது இருக்கா, வரும்போது வழியில சுத்தி காடா இருந்துச்சு, கொஞ்சம் சொல்லுங்க. இங்கிருந்து 1 மைல் தூரத்துல ஒரு சின்ன கடை இருக்குது, எப்பவும் கடை திறந்துதான் இருக்கும், எவ்வளவு லேட்டா இருந்தாலும் சாப்பாடு போடுவாங்க, வா தம்பி வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிக்க, ஐயா நில்லுங்க, நம்ம கார்ல போலாம். அந்த பெரியவர், இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இதுன்னு புதுசா கார் இருக்குது, அதுவும் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும் போலயே, காசு இருந்த என்ன புண்ணியம், அதை வச்சுட்டு நான் ஆசைப்படுற எதையுமே வாங்க முடியாதே. சரி வா தம்பி, சும்மா நடந்துட்டே பேசுவோம், நம்மளுக்கு இந்த சொகுசெல்லாம் ஒத்துக்காது. சரவணனும் அவர் ஆட்டி வைத்த பொம்மை மாதிரி அவர் கூடயே நடக்க ஆரம்பிச்சான். 2 பேரும் ஒன்னா ரொம்ப தூரம் நடக்க சரவணனுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா இன்னும் எவ்வளோ தூரம்யா,
என்னால நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட வா தம்பி, இன்னும் கொஞ்ச தூரம்தான், கிழவன் நானே நடக்கிறேன், உனக்கு என்ன வயசு பையன், வாப்பா. அப்படியே பேசி பேசி அந்த பெரியவர் கூட்டிட்டு வர 2 பேருக்கும் கண்ணு கெட்டுற தூரத்துல வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த அறுக்குது பாரு கடை, வா. பெரியவர் கூட்டிட்டு போக களைப்பா இருந்த சரவண வெளிச்சத்தை பார்த்த உடனே தெம்ப வந்து வேகமா நடக்க ஆரம்பிச்சான். 2 பேரும் வெளிச்சம் இருக்கிற இடத்த நோக்கி வர அங்க சின்னதா ஓலை குடிசையில ஒரு பாட்டி இட்லி சுட்டுட்டு இருந்தாங்க. இந்தாமா, ஏய் எனக்கு 2 தட்டு இட்லி கொண்டு வந்து வெய்யு என்று அந்த பெரியவர் இட்லி கடை பாட்டியை மிரட்ட சரவணன் அப்பதான் பெரியவரை வெளிச்சத்துல பாக்குறான். அவரோட உடம்புல அங்கங்க பக்கு வந்து புண்ணோட சீல் வழி இருந்தாரு. அவரை பார்க்கும் போதே தெரியும் தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. ஏம்மா, ஏய் உன்னதான் காது செவிடாயிடுச்சா? பசிக்குது, 4 இட்லி போட்டாதான் என்னவா? அந்த பாட்டி பெரியவர் கத்துறதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. அவரை ஒரு ஆளா கூட மதிக்காம அவங்க வேலைய பார்க்க சரவண, ஐயா உங்களுக்கு தொழுநோயா? ஆமா, அது இருக்கு 4-5 வருஷமா, இப்பதான் என்ன கவனிச்சியா? பரவாயில்ல, பரிதாபமெல்லாம் வேணாம், கையை கழுகிட்டு வா, சாப்பிடலாம். நீங்க இப்படி பேசினா அந்த பாட்டி எப்படி சாப்பாடு போடுவாங்க? மரியாதையை கேட்டு தரப்போறாங்க. நான் எப்படி பேசினாலும் தரமாட்டா, நீ கேளு தருவா. ஏன்? எல்லாம் அப்படிதான், சொல்றேன்ல கேளு. சரவண அந்த பாட்டி கிட்ட போய், பாட்டி 2 பேருக்கும் சாப்பிடுறதுக்கு இட்லி கொடுங்க அப்படின்னு பணிவா சரவணன் கேட்க, வா தம்பி, அந்த ஆள் தான் கூட்டிட்டு வந்தாரா? 2 நாளா சாப்பிடலன்னு சொல்லிருப்பானே, ஏதாவது வாங்கி தாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பான், சரிதானே? ஆமா பாட்டி, உங்களுக்கு எப்படி தெரியும்? தினமும் நடக்கிறது தானே. அந்த ஆள் கூட சேராத சரியான ஏமாத்துக்காரன். அவனை நம்புறவங்கள ரொம்ப இம்சை பண்ணுவான். அந்த ஆள் கூட சேர்ந்த கஷ்டம் மட்டும்தான் கொடுப்பான். அப்படியெல்லாம் இல்ல பாட்டி, அவரு ரொம்ப நல்லவரா தான் தெரியறாரு. போச்சு, உன்னையும் மாத்திட்டானா? இனி உங்களை மாத்த முடியாது. இந்தா 2 பேருக்கும் சாப்பாடு, சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாட்டு தட்டை கொடுத்துட்டு பாட்டி வேலைய பார்க்க, இந்தாங்க ஐயா சாப்பிடுங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கிழவி என்னடா சொன்னா? என் கூட சேராதன்னு சொல்லியிருப்பாளே. சரவணனுக்கு இவங்களோட பேச்சுல ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது, 2 பேரும் ரொம்ப நெருக்கமானவங்கன்னு. சரவண மனசுல பட்டத உடனே கேட்டுட்டான். அந்த பாட்டிக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இவ்ளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. புத்திசாலி புள்ளதான். அந்த கிழவி என் பொண்டாட்டி தான், எனக்கு அவளுக்கும் சண்டை, அதான் என் கூட பேசுறதில்ல, வீட்டை விட்டு துரத்திட்டா. என்னது, துரத்திட்டாங்களா? அது மட்டுமா, கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்டேன், அப்ப கூட மனசரங்கல. கல் நெஞ்ச காரி, தூக்கி போட்டு மிதிக்கிறா. என் மார்ல காலை வச்சு ஒரு எத்து எத்துவா பாரு, சரியான சண்டைக்காரி. சரவணன் ஆச்சரியமா வாயடிச்சு போயிட்டான். வயசான ஜோடி உங்களை விட இப்ப இருக்கிற 2K ஜோடி பரவாயில்ல போலயே. என்ன 2K? இப்ப போட்டி போட்டா கூட நீங்க எங்க கிட்ட போட்டிக்கு கூட நிக்க முடியாது. அப்பேற்பட்ட காதல் ஜோடி நாங்க. பேச்சுக்கு ஒன்னும் குறை கிடையாது, அதான் துரத்தி விட்டுட்டாங்களே. ரொம்ப எகத்தாளம் தாண்டா. கல்யாணம் பண்ணிப்பாரு தெரியும். என் பூரணிக்கு டபுள் மடங்கா உனக்கு ஒருத்தி மாட்டுவா. பாட்டி பேரு பூரணியா? என் பேரு சரவணன். உங்க பேரு? இப்பதான் பேரே கேட்கணும்னு தோணுச்சா? பசுபதி. ஆமா, பாட்டி எதுக்கு உங்களை வீட்டை விட்டு துரத்தினாங்க? காதல் திருமணம்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி? நான் பண்ணின அக்க போறப்படி, கல்யாணம் ஆகி கொஞ்ச மாசத்திலேயே பணம் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு போயிட்டேன். இப்ப இருக்கிற மாதிரி அப்ப போன் வசதியா இருந்துச்சு? திரும்பி வர 4-5 வருஷம் ஓடி போச்சு. ஆசையா பொண்டாட்டிய பாக்கலான்னு வந்தா ஒரு சின்ன வாண்டு என் கூட சண்டைக்கு நிக்குது. நான் சரியான கோபக்காரன். கோபத்துக்கு முன்னாடி நிக்கிறது குழந்தைன்னு தெரியுமா, கழுவன்னு தெரியுமா? கோபத்துல வெட்டிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? வெட்டினதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி சொல்றா அது என் புள்ளன்னு. அப்போ உங்க புள்ளைக்கு என்னாச்சு? அந்த குழந்தைக்கு என்னாச்சு? இன்னும் சுவாரஸ்யமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து பயணிங்க.